இந்த முருங்கை இலையை சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ சத்து இருக்குது. கீரைனாலே இரும்பு சத்து இருக்குதுன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த முருங்கைக்கீரையில் மட்டும் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, கால்சியம், பொட்டாசியம், அமினோ ஆசிட்ஸ், இந்த மாதிரி இவ்வளோ சத்து இருக்குது. இது பிளட் சுகரை பேலன்ஸ் பண்ணும். அதனால் சுகர் பேஷண்ட்டுக்கு இது சூப்பர் ஃபுட் தாங்க. இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு ட்ரை பண்ணிருக்கீங்களா? இது கொலஸ்ட்ராலை லோ பண்ணும். அதனால் இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் சூப்பர் ஃபுட் தான். ஃபஸ்ட்டு கீரையை உருவிக்கலாம். கீரையை வாஷ் பண்ணிக்கிட்டு இது நிழலில் 3 days காய வச்சா கீரை நல்லா காஞ்சிடும். மாடியில் நிழலாக தான் இருக்குது இன்றைக்கி, அதனால் நான் மேலே காய வச்சுருக்கேன். இதில் விட்டமின் ஏ, சி, ஈலாம் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நல்ல ஊட்டச்சத்தாக இருக்கும். 3 days கழித்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி மொறுன்னு சவுண்டு கேட்குற அளவுக்கு இருக்குது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் இந்த முருங்கைக்கீரையை மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. கீரை வாங்கணும் அப்படின்னு நினச்சி மார்க்கெட் போயிட்டு கீரையை உருவணும்னு நினச்சிட்டே இந்த முருங்கைக்கீரையை நம்ம எடுக்க மாட்டோம். அப்படி இருந்திங்கன்னா அட்லீஸ்ட் சூப்பாக வச்சு குடிங்க. சூப் வைக்க நமக்கு ஒரு கட்டு கீரையே போதும். இப்போ இது கூட கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்து நான் அரைக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. சூப்புக்கு கீரையை நம்ம தண்டோடையே போடலாமே. இந்த முருங்கைக்கீரையோட தண்டுலேயும் அவ்வளோ சத்து இருக்குது. அந்த தண்டோட போடுற அளவுக்கு கூட எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க அதை பொடியாக பண்ணி வச்சுக்கோங்க. மந்த்லி 1 day டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி 1 ஸ்பூன் வார்ம் வாட்டரில் எடுத்துக்கோங்க. இது சலிக்கலாம் வேணாம், ஏன்னா அரைச்சதுமே இது நல்லா பவுடராக தான் இருக்கும். ஒரே ஒரு நாள் உட்காந்து இந்த கீரையை உருவினா போதும், அது பாட்டுக்கு காஞ்சிடும். அது ஒரு 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அரைச்சோன்னா போதும். 1 monthக்கு நமக்கு டெய்லி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு கீரையை ஃப்ரெஷ்ஷாகவே எடுக்க ட்ரை பண்ணுங்கள். முடியாதப்போ இந்த பவுடரை ட்ரை பண்ணுங்கள். இந்த பொடியை தோசை மேலே தூவி கூட சாப்பிட்லாம். அந்த முருங்கைக்கீரையோட கசப்பு தெரியாது. தோசை கூட சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.